பொன்வில்சன் சார் வணக்கம். நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். இந்த மாணவி அப்பா ஒரு பேக்கரி வச்சுருக்கிறார் பள்ளிக்கரை, அதாவது அவளுக்கு ஊர் அந்த கிளாம்பாக்கம் சென்னை முகப்பேரில் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் படிக்கிறா. கோச்சிங் சென்டர் அண்ணா நகர். 2 முறை எழுதியிருக்கு, 3வது முறை அப்பாவோடு இந்த பேக்கரியில் ஒரு உதவியாக இருக்கிற பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரேங்கிறான். மனசு சரியில்லாமல் அப்பா கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கிறான். வீட்டில் போய் பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனால் இப்போ இது யாரை குறை சொல்கிறது? இது ஒரு செய்தியாக பேசப்படுகிறது. அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். இப்படி குய்யோ முறையோண்டு நாம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். இது யாருக்கான பொறுப்பு, யாருக்கான கடப்பாடு? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இப்போ ஐயா பாஸ்கர் சொன்ன மாதிரி உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது. அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது இந்த நீட் ஆரம்பிச்சு. ஆமாம். அப்போது இந்த தற்கொலைகளை தடுப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் என்ன ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தன? முதல் கேள்வி. இப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு 10th இல்லை +2லையோ இல்லை டிகிரிலையோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஐஏஎஸ்லையோ ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையோ தோல்வியுறவங்க இந்த மாதிரி தற்கொலைக்கு ஏன் போகிறதில்ல? அப்போது அது எந்த வகையில் தடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு உரிய நிவாரணங்கள் என்ன? இப்போ சொன்னார் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அடுத்தது தொடர்ந்து எழுதலாம், சப்ளிமெண்ட். அதில் நீங்கள் உங்களுடைய மன அழுத்தம் குறைக்கப்படும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. இந்த விஷயத்தில் இப்போ அதனால தான் இதை தாண்டி நம்ம என்ன யோசிக்கிறோன்னா 10th +2 இல்லை ஐஏஎஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோ அரசியல் ஆக்கப்படவில்லை. ஆனால் நீட் மட்டும்தான் அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாகுது. இப்போ மற்ற மாநிலங்கள்லேயும் தற்கொலைகள் இந்த நீட் எக்ஸாமால் நடக்குது, அது புள்ளிவிவரம் வருது நம்மளுக்கு வருது. ஆமாம், தமிழ்நாட்டில் எதற்காக இது அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நீட் அப்படின்றது நம்மளுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் நீட் வந்துவிட்டது. நீட் வந்த பிறகு நாம் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போது நீட் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கும்போது அந்த நீட்டை சந்திக்கக்கூடிய திராணியும் ஆற்றலும் தெம்பும் தைரியமும் என் அருமை மாணவர்களுக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஊட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? மாநில அரசின் பொறுப்பு. மாநில அரசின் பொறுப்பு. அதே மாதிரி அந்த பெற்றோர்களுக்கும், ஒரு பாமர பெற்றோர்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய பொறுப்பு மாநில அரசின் பொறுப்பு. இது ரொம்ப முக்கியம். நம்ம அதை தான் தேர்ந்தெடுக்கும். இப்போ நீட் எந்த காலத்தில் வந்தது அப்படின்னா, கடந்த காலத்தில் நம்மளுக்கு நல்லா தெரியும். MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததே அக்டோபர் 2010 21ஆம் தேதி. அன்றைக்கு மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் காங்கிரஸை சேர்ந்த குலாம் நபி ஆசாத். இணை அமைச்சராக சுகாதாரத்துறையில் இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வின். இதை நம்ம மாற்ற முடியாது. இது நடந்தது, இயற்கை. ஒருவேளை பின்விளைவுகள் என்ன இருக்குன்னு தெரியாமல் கூட நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தற்காலிகமாக விதிவிலக்கு பெறலாம் கூட நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொண்டு வந்தது நீங்கள் என்பது உண்மை. அப்போ என்ன செய்யணும்னா அதற்கு அடுத்தது என்ன வழிமுறைகள்? அப்போ 2013 நீட் முதல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அப்போது சிபிஎஸ்சி பள்ளி, தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சார்பாக உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, நீட் என்பது அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமானது, அதனால் நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு அந்த அமர்வு, உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு கொடுத்தது. அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா இது ரெவ்யூ பெட்டிஷனுக்கு போனாங்க. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அது மீறியும் அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது குலாம் நபி ஆசாத் தெளிவாக சொன்னார், நாங்கள் ரிவ்யூவுக்கு போகிறோம் அப்படின்னு. 2013 அப்பீலுக்கு போனாங்க. அப்பீலுக்கு போய் அது 2016 தீர்ப்பு வருது, நீட் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். ஒரு ஆண்டுக்கு வேணும்னா எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். ஒன்லி தமிழ்நாடு. இந்த ஒரு ஆண்டு, இதுதான் உண்மை. நீட்டில் நடந்தது இதுதான். ஒன்லி தமிழ்நாட்டுக்கு 1 வருஷத்துக்கு மட்டும் கொடுக்கலான்னு 2017 அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கொடுக்க முடியாது, கிடையாது, நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். அப்போ நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நீட் வந்து விட்டது. அப்போது அந்த நீட்டை சந்திக்கக்கூடிய ஆற்றலை தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? இதுதான். அதாவது 85% புள்ளியில் இருங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ 2 விஷயம் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன்.
உளவியல் ரீதியாக தமிழக அரசு மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டுமா? ஒன்று, உளவியல் ரீதியாக. இரண்டாவது, இப்போ சொன்னார் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் எல்லோருக்குமானது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வந்துவிட்டது. அதற்கான பயிற்சிகள், அதற்கான ஆதார நிலைகள், அடிப்படைகளை நாங்கள் சொல்லித்தருவோம். இதை அவர்கள் சொல்ல வேண்டுமா? இந்த ரெண்டில் எது சாய்ஸ் சார்? இப்போ இதை தான் சொல்லணும். என்னென்னா, நீட் வந்து விட்டது. இப்போ நீட்டிற்காக நம்ம போராடுற களம் தனி, அது அரசியல் களம் தனி. அந்த களத்தை கொண்டு போய் மாணவர் மத்தியிலையும் பெற்றோர் மத்தியிலையும் சேர்க்கக்கூடாது. ரைட். அப்போது நீங்கள் அரசு பள்ளிகளெல்லாம் இன்றைக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கையை சொல்கிறீங்க. அப்போது அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அந்த அரசு பள்ளிகளெல்லாம் நீட்டு பயிற்சி மையம் ஒன்று கூட வைக்கலாம்ல? அதை தான் கேட்குறேன். ஏன் வைக்க முடியல? 4 வருஷம் ஆச்சு. அதை வச்சிருக்கலாம்ல கூட. இதை தாண்டி இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு மூத்த உறுப்பினர் தான் நம்ம. ஏன்னா சிஎம்ஓடைய மகன் அவர் தேர்தல் பிரச்சாரத்தப்போ பேசும்போது ரொம்ப யோசித்து பேசணும். இந்த நீட்டோட ரகசியம் எங்கள் பாக்கெட்டில் இருக்குது, நாங்கள் வந்த உடனே இந்த ரகசியத்தை நாங்கள் சொன்னோன்னா உடனே நீட் ரத்தாயிடும். நீட் ரத்தாகணும்னா வேற ஒன்றும் கிடையாது. மானம், ரோஷம், சூடு, சொரணை ஒரு அரசாங்கத்துக்கு இருந்தால் இந்த நீட்டை உடனே ரத்து பண்ணிடலாம். இந்த வார்த்தையை படித்தவர்கள் மத்தியில் போய் பேசலாமா? அப்போ எந்த அளவுக்கு நம்புவாங்க? அதைத்தான் என்ன சொல்கிறார், 2023 குரோம்பேட்டையில் செல்வசேகர்ன்றவர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, அவருடைய பையன் ஜெகதீஸ்வரன். அவர் பையன் ஜெகதீஸ்வரன். அந்த ஜெகதீஸ்வரன் அம்மாவும் இல்லை. அந்த ஜெகதீஸ்வரன் நீட் எழுதுறான். அது திருப்பி தேர முடியல. அந்த ஒரே ஒரு உறவுக்கு தான், அந்த தந்தைக்கு, அவருக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த பையன் மட்டும். பிறகு அந்த பையன் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லை. என்னன்னா, அந்த செல்வசேகர் அடுத்த நாள் பேசுகிறார். அந்த இறப்புலேயே, அந்த இறப்பு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு பேசுகிறார். ஐயா ஸ்டாலின் ஐயா, நீட்டை ரத்து பண்ணிவிடுவோம் நாங்கள் வந்தான்னு சொன்னீங்களே ஐயா, தயவுசெய்து ரத்து பண்ணிவிடுங்க, நான் என் பிள்ளை எழுந்த மாதிரி மற்றவங்க இழக்கக்கூடாது சொன்னாரா இல்லையா அப்பாவா? அவரே. அப்போது அனிதா வீட்டுக்கு நீங்கள் போனவர்கள் ஏன் இந்த வீட்டில் போய் ஒரு ஆறுதலை சொல்லி, ஐயா நீட் வந்துருச்சு, இனிமேல் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சொல்லலாம் இல்லையா? அப்போது நீங்கள் என்னென்னா, படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான். இது அன்றைக்கே பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் படுத்தவர்கள் மத்தியில் போய் அந்த சூதியம் வாதியம் விதைச்சிங்கன்னா என்ன ஆகுது? இன்றைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா போன வாரம் இந்துமதி, இந்த மார்ச் ஆரம்பத்தில் இப்போதான் இந்துமதி இறந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷினி. அப்போது இந்த நீட்டு மரணங்களை நீங்கள் ஒரு பக்கம் அரசியல் காரணங்களுக்காக இதை பேசிகிட்டே இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தன்னம்பிக்கையை ஊட்ட மாட்டேன்றீங்க. அதான் கேட்குறேன். 2 விஷயம் என்றால் நீட்டு மட்டுமே இறுதி தீர்வு கிடையாது, மருத்துவ படிப்பு மட்டுமே இறுதி தீர்வு கிடையாது, 1000 தீர்வுகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம கல்வியாளர்கள், இப்போ நம்ம சோமசுந்தர ஐயா இருக்கார், பாஸ்கர் ஐயா இருக்கார், இதை விட பிரகாசமான வாய்ப்பு பிரமாதமாக இருக்கு. அதை மக்கள் மத்திக்கிட்ட அரசாங்கம் தானே கொண்டு போனோம். அரசாங்கத்திற்காக தானே கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்யறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்யறாரு, இதை கொண்டு போய் மறுபடியும் அந்த மக்கள் மத்தியில் சேர்த்தால் தானே முடியும். மற்றபடி இந்த நீட்டை வைத்து நீங்க அரசியல் செய்ய 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 இந்த மாதிரி அப்பாவி நம்முடைய சொல்லொன்னா துயர் கொண்ட அந்த மாணவர்களின் உயிரை நாம் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதா இல்லையா? இதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க சிந்திக்கணும். அதுதான் ஆட்சியாளர்கள் கையில இருக்கிறது. என்றால் நீங்க தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொன்னீங்க 160வது வாக்குறுதியா நாங்கள் வந்த உடனே நீட்டை ரத்து பண்ணுவோம். ஏன்னா ரகசியம் எங்க பாக்கெட்ல சீக்ரெட். அப்போ இன்னைக்கு அதை சொல்லுங்க என்னன்னு. இல்லை, அதை ரத்து செய்ய முடியாது, நாம ஃபேஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தியாவை பாருங்க, தென்கோடியை பாருங்க, தென் மாநிலம் பாருங்க. இந்தியாவின் மேப்பை பார்த்தீங்கன்னா தெற்கு தான் கூர்மையானது. இந்திய இனங்களில் பார்த்தீங்கன்னா தமிழன் தான் கூர்மையானவன். அப்போ தமிழை இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா காலத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உயர்கல்வியில் 52லேருந்து 54% தமிழ்நாட்டு தான். இன்னைக்கு மோடி சொல்லியிருக்காரு 2030 தான் டார்கெட்டு. ஆனால் தமிழ்நாடு அன்னைக்கே அச்சீவ் பண்ணிச்சு. அப்போ அந்த தமிழனால ஃபேஸ் பண்ண முடியாதா? முடியும். அப்போ இந்த அரசியல் காரணத்துக்காக எடுத்துகிட்டு போய் அப்பாவி மாணவர்களின் உயிரை பலி கொடுக்க நீங்கள் தயாராக இருக்காதீர்கள். அதனால் இந்த மாணவர்கள் மத்திய அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துங்க அப்படின்றத நம்ம கேட்குறது. இதே கேள்வியை எடுத்துக்கிறேன். சொல்லுங்கள். இல்லை, இப்போது இந்த நீட் நம்ம ரொம்ப நாளாக விவாதிச்சுட்டு இருக்கோம். இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தரவுகள் சாதகமாக சொல்லுதா அப்படின்னா, நீட்டு கொண்டு வந்ததுக்கான காரணங்கள் என்ன சொன்னாங்க மத்திய அரசு? ஊழல், காங்கிரஸ் சொல்லும். ஆமாம், அதாவது டொனேஷன் இருக்காது, கேபிடேஷன் கம்ப்ளீட்டாக வில் பி எராடிகேட், கேபிடேஷன் எராடிகேட்டட் ஆகிடும்.
ஆனால் அது நடைமுறையில் இருக்குதான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு எந்த தரவுகளும் இல்லை. கேபிடேஷன் ஓவராக தான் இருக்குது. கேபிடேஷன் அது அதில் ஒன்றும் எராடிகேஷன் இல்லை. ஆமாம், இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை கொண்டு போக வேண்டியது வந்து நம்ம +2 எக்ஸாமுன்றது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு, அது ஒரு தகுதி தேர்வு தான். அடுத்த பட்டதாரி ஆகக்கூடிய அது ஒரு தகுதி தேர்வு. அப்போது நீட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் ஒரு பாதி வெயிட்டேஜாவது +2 எக்ஸாம் மார்க்கை கொடுக்கலாம்ல? ஒன்றுமே இல்லையே. அப்போ அந்த +2 எக்ஸாம் மார்க் ஒரு பாதி கொடுத்தாலாவது அந்த வெயிட்டேஜ் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? சார் ஃபிசிக்ஸில் 200 அவுட் ஆஃப் 200, கெமிஸ்ட்ரியில் எடுக்கிறாங்க, பயாலஜியில் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் எடுக்க முடியல. இங்கே அதில் எடுத்தும் இதில் ஒன்றுமே இல்லைன்னா காலியில் கிளீன் பவுல்டு. அப்போ என்ன +2 படிக்கிறதா இப்போ வேஸ்ட்ன்ற மாதிரி? அதைத்தான் கேட்குறேன். அப்போ அந்த மக்களுக்கு அந்த 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 மாணவர்களுக்கு இன்னும் மன உளைச்சல் வருதா இல்லையா? மார்க் எடுத்து அனிதா மாதிரி 1176 1200க்கு 1176 எடுத்துட்டு, ஆனால் இங்கே 720க்கு 86 மார்க் தான். அது 12th மதிப்பெண்கிறது வேற. சில பள்ளிகளில் ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் பள்ளிகளில் 11th போர்ஷன் நடத்துறது இல்லை. 11th 12th போர்ஷன் நடத்துறது. அது உண்மைதான். 2 வருஷமா நீங்க 12th போர்ஷன் வரும்பொழுது அந்த மாணவர் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. நீட்டுங்கிறது ஜேங்கிறது வெறும் 12th போர்ஷனை பேஸ் பண்ணி கிடையாது. தனி 11th 50% இருக்கு, 11th 50% இருக்கு, 12th 50% இருக்குது. அப்போ தான் அந்த பையன் யோசிப்பான், ஐயோ நம்ம 11th தெர்மோடைனமிக்ஸ் படிக்கவே இல்லையே, மெக்கானிக்ஸ் படிக்கவே இல்லையே, நம்ம ஃபஸ்ட் இயர்லேயே எங்கள் மாஸ்டர் 12th எடுத்தார். 12th பையன் என்ன வாங்கியிருப்பான்னா மேக்ஸில் 70 வாங்கியிருப்பான், ஃபிசிக்ஸில் 95 வாங்கியிருப்பான், பயாலஜியில் 99 வாங்கியிருப்பான். ஆனால் இங்கே பாஸ் மார்க் கூட வாங்கினது இல்லை. இது ஒரு 6-7 வருஷம் நடந்த சம்பவம். இப்போ தான் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 வருஷமா 11th கவர்மெண்ட் எக்ஸாம்னு கொண்டு வந்தாங்க. கரெக்ட். அப்போ சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணாங்க. இதனால் ஒரு மாற்றம் வந்தது. எல்லா தனியார் பள்ளிகள்லையும் 11th போர்ஷன் நடத்தினாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அது எங்கேயுமே நடத்து கிடையாது. 11th குறிப்பாக நாமக்கல் மாவட்டம், நான் பள்ளிக்கூடத்தை பேச சொல்ல விரும்பல, நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சென்டம் தான் வரும். இன்னும் 2 வருஷமா சார் விட்ட நல்ல 10th போர்டு எக்ஸாம் இருந்தது. இல்லாட்டா எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 12th போர்ஷனை. 12 வருஷமா 14 வருஷமா படிச்சா எல்லா குழந்தைகளுமே செண்டமாக தான் செய்யும். கொஞ்சம் இருங்க, போயிட்டு நான் என்ன சொல்றேன், பள்ளி நிர்வாகம் செய்யற தவறுக்கு மாணவர்கள் பலிகடா ஆகணுமா? சரி, அவன் +2 எழுதி அவன் பாஸ் பண்றான். நீங்க 11th சொல்லி கொடுக்குறீங்க, 12th சொல்லி கொடுக்குறீங்க, 9th சொல்லி கொடுக்குறீங்க, அந்த ஸ்கூலை வந்து டிபார் பண்ணுங்க. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற பள்ளி அதுக்கு மாணவன் பலிகடா ஆகணுமா? ஏன்னா எல்லாருமே நீட் எழுத போகிறதில்ல, செலக்டட் தான் நீட் எழுத போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் நம்பி அவன் எழுதின அந்த +2 மார்க்கில் ஒரு வெயிட்டேஜ் வந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமா இல்லையாமா? இது ஒரு ஒரு வகையான தீர்வு. இரண்டாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போது 85% வந்து மாநில அரசு தான், அதாவது 85%. இப்போ தனியார் பள்ளிகள் என்றாலும் 50% சீட்டை வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணும், 50% அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போகும். அதாவது இளங்கலையில் MBBS 85% மாநில அளவு. ஆனால் MD அது தனி, ஆமாம், உயர்கல்வி தனி, அதுக்கு மேலே தனி. இதில் வந்து 85%, 15% ஆல் இண்டியா கோட்டா. ஒன்று இந்த தீர்வுக்காக வரணும். 15%க்கு நீங்கள் நீட் நடத்திக்கலாம், 85%க்கு மற்றது பார்த்துக்கலாம், இல்லை இந்த 85%க்காவது +2 மார்க் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு தீர்வை இதில் கொண்டு வந்தால் தான் நீட்டுக்கு இந்த மக்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக ஒரு உற்சாகத்தை கொடுக்க முடியும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ நீங்கள் ஏகராஜன் கமிட்டியை போட்டீங்க, கமிட்டி போட்டு என்ன தீர்வு வந்துச்சு? அந்த கமிட்டி கொடுத்த தீர்வு என்ன? அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் வழக்காடுறதுக்காகத்தானே. எந்த உச்சநீதிமன்றம் இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு என்று சொன்னதோ அதே உச்சநீதிமன்றம் தானே இதை நடத்தலாம்னு சொல்லுது. அப்போ இதற்குரிய தரவுகளை, இந்த 8 ஆண்டு தரவுகளை நம்ம அரசாங்கம் கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லையா? அற்புதமான ஐயா, இதுல வந்து இந்த நீட்டு கொண்டு வந்ததுக்குரிய காரண காரியங்கள் நிறைவேறவில்லை, அது எதுவுமே மெய்ப்படவில்லை. ஏன்னா கேபிடேஷன் ஃபீஸ் இன்னைக்கும் இருக்குது. தரமான கல்வியா இல்ல தரமான சிகிச்சை கொடுக்க, அதாவது உயிரை காக்கக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய உயர் பதவி அந்த பணி, அந்த பணிக்கு கடந்த காலத்தை விட இப்போ திறமையானவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த 8 வருஷத்துல. அப்படி ஏதாவது தரவு இருக்கிறதா? எந்த தரவும் இல்லை. அந்த தரவுகளை கொண்டு போய் கொடுத்து அப்போ நீட்டுக்கு நீங்கள் விலக்கு வாங்க. அதை விட்டுட்டு மாணவர்கள் மத்தியில் வெறும் மேடையில் போய் அரசியலில் நீட்டை ஒழிச்சிருவோம் பேசி அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது.